வீட்டில் உருளி வைப்பவர்கள் தவறாமல் இந்த பதிவை பார்க்கவும். வாஸ்து சாஸ்திரம் படி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள், கண் திருஷ்டி இதெல்லாம் நீக்குவதற்காக சிறந்த பொருளாக எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா மீன் தொட்டி, இந்த உருளி இதெல்லாம் பயன்படுத்துறோம். வாஸ்து தோஷ பரிகாரமாக கருதப்படுற இந்த உருளியில நீரை ஊற்றி பூ வைக்கிறது வெறும் அழகுக்காக இல்லை. இது செல்வத்தை ஈர்த்து எதிர்மறை சக்திகளை விலக்கி கண் திருஷ்டியை போக்கக்கூடியதாக இது பயன்படுது. இந்த உருளி இருக்குல்ல, இந்த உருளியில பயன்படுத்தப்படக்கூடிய உலோகம், அதுல இருக்கக்கூடிய நீர், பூ, இது மூணுமே நேர்மறை ஆற்றல்களை, தெய்வீக சக்தியை நம்ம வீட்டுல பரவ செய்யும். இந்த உருளியை வைக்க வேண்டிய முறை இருக்கு, வைக்க வேண்டிய திசை இருக்கு, எந்த உலோகத்துல இருந்தா என்ன பலன்னு இருக்கு. இதை சும்மா நம்ம பேருக்கு தண்ணியை ஊற்றி அப்படியே பூவை வச்சு வைக்கக்கூடாது. ஏன்னா இதில் வைக்கக்கூடாத பூ இருக்கு, வைக்க வேண்டிய பூ இருக்கு. அதனால அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த உருளையை பார்த்தீங்கன்னா நீர் ஊற்றி பூவை வச்சு நடு வீட்டில் வச்சிருப்பாங்க. முதல்ல இதை நடு வீட்டில் ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கணும். வீட்டில் இருந்து வெளியே புறப்படுறப்ப இதை பார்த்துட்டு போனோம் அப்படின்னா அந்த காரியம் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்துல இருந்து வாஸ்துவிற்காக பலர் இந்த உருளியை வைக்கிறாங்க. ஆனா எல்லார் கண்களும் படுற மாதிரி அந்த உருளியை, அதாவது வீட்டுக்குள்ள வர்றவங்களோட கண்களும் படணும். அது மாதிரி வீட்டோட நடு ஹால்ல இல்லைன்னா வலதுபுறத்துல, வீட்டோட நுழைவு வாயில்ல வலதுபுறத்துல வைக்கலாம். இது வீட்டோட வடகிழக்கு திசையில வச்சிங்க அப்படின்னா அதுல கொஞ்சோண்டு ஜவ்வாது இல்லைன்னா பச்சை கற்பூரம் துளி போட்டு வெட்டிவேர் ஏதாவது ஒன்றை போட்டு அந்த இடத்துல வைங்க. வைக்கிறப்ப நல்ல நேர்மறை ஆற்றல் பரவும், வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் வெளியே போகும். அடுத்தது வரவேற்பறையில தென்கிழக்கு மூளை இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த உருளியை வைக்கலாம். இந்த உருளியில வைக்கிறப்பயே நீங்க நீரை ஊற்றி பூவை வச்சு வைக்கிறீங்கல்ல, அப்பயே கொஞ்சோண்டு பட்டை தூள் இருக்கு இல்லையா, அது இல்லைன்னா ஜவ்வாது கண்டிப்பா சேருங்க. மகாலட்சுமி கடாட்சத்தை ஈர்த்து கொடுக்கும். இந்த உருளியில இருக்கக்கூடிய நீரை தினமும் மாத்திரணும். அதுல இருக்கக்கூடிய பூக்கள் வாடாமல் இருக்கணும். அதனால நீங்க ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் அந்த பூ வாடாம இருந்ததுன்னா அதை பயன்படுத்தலாம். ஆனா வாடிடுச்சு அப்படின்னா அதை மாத்திடுங்க. ஆனா கண்டிப்பா தினசரி அந்த நீரை மாற்ற வேண்டும். அதே போல அந்த உருளியில இருக்கக்கூடிய பூக்களை காம்போட இருக்கக்கூடிய பூக்களை தான் பயன்படுத்தணும். காம்பு இல்லாத பூக்களை பயன்படுத்துவது அவ்வளவு நல்லதாக சொல்லல. அதே போல் பூக்களோட இதழ்களை மட்டும் சில பேர் தண்ணீர்ல போட்டு வைப்பாங்க. அது மாதிரிலாம் வைக்கக்கூடாது. உருளியில பச்சை அல்லது நீல நிற பூக்களை வைக்கிறீங்க அப்படின்னா அது வடக்கு அல்லது வடகிழக்கு மூலையில தான் வைக்கணும். மஞ்சள் நிற பூக்களை வைக்கிறீங்க அப்படின்னா அதை தென்கிழக்கு மூலையில வைக்கணும். வீட்டுல இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தை போக்குவதற்காக உருளியை வைக்கிறீங்க அப்படின்னா வீட்டோட வடகிழக்கு திசையில வைக்கலாம். வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும். இதை நிறைய கடைகள்ல பார்த்தீங்கன்னா இந்த உருளி வச்சிருப்பாங்க. கடையில வைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்துல நல்ல லாபம் ஏற்படும், எந்த நஷ்டமும் வராது அப்படிங்கிறதுக்காக தான் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும்னு வைக்கிறாங்க. இந்த உருளி எந்த உலோகத்துல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணுல கூட இருக்கலாம், பித்தளையில இருக்கலாம், பஞ்சலோகத்துல பயன்படுத்தலாம், கண்ணாடியில வைக்கலாம். உங்களுக்கு வசதி இருக்குன்னா தங்கம், வெள்ளி எதுல வேணாலும் வைக்கலாம். ஆனா ஹாலில் வச்சா தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால பார்த்து கவனமா இதுல இருக்கக்கூடிய மண், பித்தளை, பஞ்சலோகம் இது மாதிரி வைக்கலாம். ஆனா எதுல வைக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவர் சில்வர்லாம் உருளியில நானும் தண்ணி வைக்கிறேன்னு தண்ணியை ஊற்றி பூவை போட்டு வைக்காதீங்க. பிளாஸ்டிக்ல வைக்காதீங்க. அலுமினியத்துல இருக்கக்கூடாது. இரும்புல கண்டிப்பா வீட்டுல வைக்கவே கூடாது. இந்த உருளியில நல்ல சுத்தமான தண்ணியை ஊற்றி அதுல பச்சை கற்பூரம், ஜவ்வாது, வெட்டி வேற சேர்க்குறீங்களா, அதுலேயே கூட துளியோண்டு மஞ்சள் போட்டீங்க அப்படின்னா அவ்வளவு நல்லது. உருளியில வைக்கக்கூடிய பொருள் நறுமணம் மிக்கதா இருக்கணும். இந்த உருளியில பயன்படுத்தக்கூடிய பூ என்ன பூன்னு பார்த்தீங்கன்னா தாமரை பூ, சாமந்தி, ரோஜா பூ, மல்லிகை இதை வைக்கலாம். செவ்வரளியை மட்டும் தப்பி தவறி கூட இந்த உருளியில நீங்க பயன்படுத்தக்கூடாது. இது வீட்டுல நஷ்டத்தை ஏற்படுத்தும். நான் முன்ன சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு வர்றவங்களோட பார்வை இந்த உருளியில இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் வீட்டுல கண் திருஷ்டி ஏற்படாது, வீட்டுல மன நிம்மதியும் செல்வமும் செழிக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.